ஒரு அழகான இட்லி ஃப்ரை நம்ம பண்ண போகிறோம், டேஸ்டியாக ஹெல்த்தியாக. இப்போது இந்த இட்லியை நாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மீதமான இட்லி. இது போல் தேவையான அளவுக்கு இட்லியை நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இதெல்லாம் நல்லா பூவாக நல்லா இருக்கும், பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். இது போல் கட் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம், அது உங்கள் சௌகரியம்தான். பாருங்கள், கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுத்து கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிட்டு இந்த இட்லிகளை நாம் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா இட்லிகளையும் நான் பொரித்து எடுத்துட்டேன். அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோன்றதை பார்க்கலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விடுறேன். எண்ணெய் விட்டுட்டு இதில் ஃபஸ்ட்டு பூண்டு, அதுக்கப்புறமா இஞ்சி, பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற இட்லியை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ அது கூடவே டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சோயா சாஸ் கொஞ்சம், கெச்சப், டொமேட்டோ கெச்சப் இது சேர்த்துக்கலாம். இது கூடவே காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இந்த இட்லி ஃப்ரையை டெய்லியுமே கேட்பாங்க பசங்க. இது அவ்வளோ ஒரு டேஸ்டான ஒரு டிஷ்ஷு. மீதமான இட்லியை இப்படியே பொரித்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் இதில் ஒரு ஸ்லேஸ் சீஸ் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க. இந்த சீஸ் மெல்ட் ஆக விட்டு எடுத்துட்டோம்னா இந்த இட்லி ஃப்ரை ரெடி. சர்வ் பண்ணிடலாம். இந்த இட்லியோட சூட்லேயே இந்த சீஸ் எல்லாம் மெல்ட் ஆயிரும். அப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த இட்லி ஃப்ரை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். குழந்தைகளுக்கு கூட ரொம்ப 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 பிடிக்கும். இது இந்த இட்லியோட டேஸ்ட்டு அந்த மாதிரி ரொம்ப அருமையான ஒரு இட்லி நம்ம செஞ்சுருக்கோம். இதே மாதிரி நீங்களும் மீதமான இட்லி ஃப்ரை செஞ்சு கொடுங்க. எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.